ஒண்ணு போதுமா? போதும்டா. ஐயோ அக்கா காரி பக்கத்துல இருக்கிறப்ப தங்கச்சி கால் பண்றாளே. ஏன் ட்வின்ஸ் திவ்யா எதுக்கு ஒரு கால் பண்றா? எங்க பேசு. நல்லா தானே இருக்கும். ஏன் தேவலாம வேணாமே? எனக்கு தெரியாம உனக்கும் என் தங்கச்சிக்கும் கண்டத்தனமான கலத்தொடர்பு இருக்கா? ப்ரோ, இந்த ஆளு மேல ஆணையா சொல்றேன். அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள கிடையாது, வராது, வரவே வராது. அப்போ கால் எடு. ஹலோ திவ்யா, ஸ்பீக்கர் போடு. எங்கடா இருக்க? ஷாப்பிங் வந்திருக்க திவ்யா. தனியா இருக்கியா? துணைக்கு வரவா? இல்ல திவ்யா, உங்க அக்கா கூட வந்திருக்க திவ்யா. உங்க அக்கா மீட் பண்ணி 7 நிமிஷம் ஆச்சு. நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. திவ்யா 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 என்ன திவ்யா பேசுற நீ திவ்யா? விடுடா பேசட்டும். ஏன் நீ என்ன விடுறதுக்கா? ஒண்ணும் இல்லம்மா, சொல்லு திவ்யா. நான் ஒரு பாட்டு பாடுவா? இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நீ இஷ்ட மேடிக்க பண்ணுவியா திவ்யா? விடுடா பாடட்டும். உனக்கென நான், எனக்கென நீ, இன்னும் எதுக்கிங்க நான். காவியா 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 இரு காவியா. உனக்கு புரியல காவியா. உனக்கு ஒரு தங்கச்சி திவ்யாக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல காவியா. திவ்யா மேல காட்டாத காவியா. நீ போவியா? சரி போல. பேசு. ப்ளீஸ் போதும் இது காவியா. போதாது, பேசு பேசு. சொல்லு திவ்யா. லாஸ்ட் வீக் ஞாபகம் இருக்கா? திவ்யா நீயும் நானும் திவ்யா 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 ஒன்னா திவ்யா திவ்யா ஒரு கடை ஓரத்துல. திவ்யா. உன் வீட்ல உனக்கு பொண்ணு பாக்குறாங்களாமே? ஆமா, நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னியா? நேத்து தானே போன வைக்குமோ நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். என்கிட்ட இல்லடா. யார் சொன்னா? உன்கிட்ட தான் சொன்னேன். என்கிட்ட தாண்டா சொன்னேன். அதத்தானே இப்ப நான் சொன்னேன். என் கிட்ட சொல்லல. நீ யார்கிட்டயுமே சொல்ல நான் தான் உன்கிட்ட போன் பண்ணி லவ் பண்றேன்னு சொன்னேன். உங்க வீட்ல லவ் பண்றேன்னு சொன்னியா? ஓ, அப்ப அதுதான் உன் பிரச்சனையா? நீ என் வீட்டுக்கு வா, நான் உன்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்றேன். ஏன்டா சொல்ற? உன்னதானே லவ் பண்ற, அப்ப உன்கிட்ட தானே சொல்ல முடியும். அப்பா சாமி, நீ எதுவுமே சொல்ல வேணாம், ஆளை விடு. சீ. நயன்தாரா த்ரிஷா, நயன்தாரா அனுஷ்கா, நயன்தாரா தமன்னா, தமன்னா சிம்ரன், தமன்னா ஜோதிகா, தமன்னா வைஃப், வைஃப் ஸ்ரீலீலா, வைஃப் மமிதா, வைஃப் பக்கத்து வீட்டு ஆயா, வைஃப் வைஃப். நாட் இன்ட்ரெஸ்டிங். முருகா காப்பாத்த இத முடிஞ்ச மலையேத்த. சார் அடிக்கிற மலைக்கு சொட்டு போடுங்க சார், நஞ்சிர போறீங்க. ஏன்டா நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு இந்த சொட்டு கொடுக்குறேன். வெயில வச்சாலும் நனையாத அளவுக்கு என்கிட்ட சொட்டு இருக்குடா, நான் அதை போட்டுக்கிறேன். சார் டியூட்டி நேரத்துல சரக்கு அடிக்கிறீங்க, மேலத்துல தெரிஞ்சவங்க வேலை போயிடாதா? நீ மூடி இருக்க வரைக்கும் எனக்கு எதுவும் போகாதுடா. எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இந்த மழை டைம் வந்தாலே சும்மா சும்மா கரண்ட் போகுது. ஏங்க அந்த ஈபிக்கு கால் பண்ணி கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. இதோ பண்றோமா. நாளையெல்லாம் நலம் தானே. ஹலோ 800 EB சொல்லுங்க சார். ராமூர்த்தி நகர் 2த்துல கரண்ட் இருக்கு சார், கொஞ்சம் வந்து பாருங்க சார். ஒரு நிமிஷம் இருப்பா. சார் ராமூர்த்தி நகர் 2 கரண்ட் போயிடுச்சான், என்ன சார் பண்றது? இவன் ஒருத்தன் கரண்ட் போச்சு காக்கா போச்சுன்னு. அது சரி, போன் பண்ணது பையனா பொண்ணா? பையன் தான் சார். ஒரு 1 hour ஆகும் சொல்லு. ஹலோ கேட்டுச்சு சார். கேட்டுச்சுன்னா வைக்க வேண்டியதானே? என்னங்க என்னாச்சு? என்னம்மா போன் பண்ணி கரண்ட் இல்லைன்னு சொன்னா ஆம்பளையா பேசுறேன்னு கேட்டு எகத்தாலமா பேசுறானுங்க. கொடுங்க நான் பண்றேன். நாளையெல்லாம் நலம் தானே. ஹலோ 800 EB சொல்லுங்க சார். ராமூர்த்தி நகர் 2 கரண்ட் இல்ல, கொஞ்சம் என்னன்னு வந்து பாருங்க சார். ஏமா அதான் 1 hour ஆகும்னு சொன்னல, சொன்னா புரியாதா? சும்மா போன் பண்ணிருக்கீங்க, வேமா போன. ஏங்க எவனும் திட்டுறாங்க. நிறுத்து, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏதோ ஒரு பொண்ணு சார், ராமூர்த்தி நகர் 2 கரண்ட் இல்லையா, போன் பண்ணி உயிரை வாங்கினு இருக்கு சார். என்ன பொண்ணுன்னு முன்னாடி சொல்ல மாட்டா, பூரா பண்ண சொல்லுங்க மேடம். ஹலோ சார், கரண்ட் இல்லன்னு சொன்னா திட்டுறாங்க சார். அவன் புது பையமா, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. தூரமா ஏங்க எவனும் பொம்பளை பேசணும்னு வலியுறாங்க. வலிரானா என்ன சொன்னா? இதோ வரானா. ஓ அப்படியா விஷயம். வரட்டும், இன்னைக்கு 2ல ஒன்று பாத்துறேன்.
கொஞ்ச நேரம் கழிச்சு. மா நீ ஏமா ஈபிக்கு ஃபோன் பண்ண? ஏய் இதுல வாடா. எப்படி சார் அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிங்க? நீ தொழில் புதுசு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, வாடா. சார் அப்ப இவங்க? டேய் இது இல்ல. சார் அப்ப இவங்க? டேய் இது பழைய பேசுறா. சார் நான் தான் சார் போன் பண்ணேன், எங்க வீட்லயும் கரண்ட் இல்ல சார். ஏமா சொன்னா புரிஞ்சுக்காது, உன் வாய்ஸ் இல்ல நவுரு. நான் தான் சார் பண்ணேன். அம்மா தாயே, அது உன் வாய்ஸ் இல்ல நவுருமா. சார் ஏய் ஆளை பார்த்தா அழகா இருக்காங்க, கண்டிப்பா இவங்க தானே ஃபோன் பண்ணிருப்பாங்க. அம்மா நீ தானே ஏபிக்கு ஃபோன் பண்ண? ஆமா நான் தான் போன் பண்ணேன். என்ன சார் ஆளை பார்த்தா அழகா இருக்கான ஆம்பளை வயசுல பேசிட்டு? ஆம்பளை போன் பண்ண வர மாட்டீங்களோ? முன்னெல்லாம் பாய் பாய் டாடா குட் பை. ஏன்டா ஆம்பளை போன் பண்ண எடுக்க மாட்டேன், பொம்பளை போன் பண்ண மட்டும் எடுப்பேன். இது உனக்கு புடுங்குற வேலை குத்துறேன். கேஸ் கம் ஆன். அலங்கார பந்தலிலே அழகாக படுத்து விட்டு. டேய் போனை கொடு. போனா எதுக்கு? சும்மா குடுறா, பார்த்து தரேன். சும்மா வாய். ஹாய். சௌமியா கிட்ட இருந்து ஹாய் வந்திருக்கு. யார் அவ? ஓ சௌமியாவா? அவ என்னோட கொலீக், ஆபீஸ் டீம்மேட். ஓ அப்போ வர்ஷா யாரு? சாப்பிட்டியான்னு கேக்குறா. அவளா? அவ கேன்டீன்ல சாப்பாடு சர்வ் பண்ற ஒரு பொண்ணு. அதான் கொடுத்த சாப்பாட சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்கா. அப்ப ஸ்வேதா யாரு? என்ன பண்ணன்னு கேட்டிருக்கா. ஓ ஸ்வேதாவா? அவதான் சொல்றா. யாரு? அவளும் என்னோட ஆபீஸ் கொலீக் தாண்டி. கொலீக் மட்டும் இல்ல, காம்படிட்டர் வேற. அதனாலதான் நான் என்ன பண்றேன், சும்மா இருக்கியா இல்ல ஒர்க் பண்றேன்னான்ட்டு வேவ் பார்த்துட்டு இருக்கா. வெரி பேட் பீப்புள் ரீ. ஆமா ஆமா, ரொம்ப பேட் பீப்புள்ரா. அப்புறம் இது யாரு? சத்யா. படத்துக்கு போலாமான்னு கேக்குறா. சத்யாவா? டேய் அது பையன்டி. ஓ பையனா? ஆனா ப்ரொஃபைல்ல பொண்ணு போட்டோ இருக்கு. அப்படியா? நான் சும்மா போனேன். அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரீ. உன்ன மாதிரியே அவனுக்கு ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அதான் போட்டோவா வச்சிருக்கான். ஓ அப்ப அவ அழகான கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்ற. நீ அழகுன்னு சொன்னேன்டி, ஏன்டி இப்படி? ஓ ஓகே ஓகே. அப்பாடா, மேல இருக்க 4 மட்டும் தான் பார்த்துருக்கேன், கீழே இருக்கலாம் பார்த்தா தானே நம்ம கீழே போயிருப்போம். ஓ கீழே வேற இருக்கா? என்ன பண்ணுவ? மெசேஜ் பண்ணுவேன். எப்ப? டெய்லி நைட்டு ஒரு 1:30 1:45. என்ன பேசுவ? அந்த டைமில் ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட என்ன பேசுவானோ அதான் பேசுவேன். உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு அவளுக்கு தெரியுமா? மறைச்சிட்டியா இல்ல அவ கேட்டும் நீ சொல்லியா? அவள் கேட்டா, நான் டாபிக் மாற்றி விட்டேன். மீட் பண்ணிட்டியா? இல்லை, அதுக்குள்ள தான் விட்ட மாட்டினேன். என்ன பண்ண போற? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த மெசேஜ் எல்லாம் பண்ணது நான் தானே உன் பொண்டாட்டி கிட்ட சொல்ல போறேன், அதானே? எனக்கு வேற வழி தெரியலடா. அவன் நம்ப மாட்டா. நம்பிட்டான். நம்பிட்டாளா? சாப்பிட்டியாமா? அறிவு கட்ட நாயே, சோறு தின்றியா? என் புருஷன்கிட்ட இனிமே பேசுன செருப்பு பிஞ்சிடும். ஏய் சீ வா. மேஸ்திரி, இப்ப நான் என்ன பண்ணா? என் மைத்த வந்து புடுங்கு.
இல்ல மேஸ்திரி படிக்கட்டு கட்டாம இருக்கு, படிக்கட்டு கட்டவா மேஸ்திரி? படிக்கட்டுலாம் ஒன்றும் கட்ட வேணாம், வேணா எனக்கு சமாதி வேணா கட்டு, அதையா ஒழுங்கா கட்டுறேன் பாப்போம். 4 வருஷமா என்கிட்ட வேலை பாக்குற, ஒரு கலவை போட தெரியல, களவேலி மேல ஏறினா மேல ஏறிய தெரியல, சிமெண்ட் முடிய கூட அவுக்க தெரியல. 6 மணி ஆனா வீட்டுக்கு மட்டும் போயிடுறேன். வீட்டுக்கு போயிட்டு போன் அடிச்சுட்டு, மேஸ்திரி எனக்கு 700 ரூபா சம்பளம் பத்தாது, 50 ரூபா சேர்த்து கொடுங்க, அப்பதான் வேலைக்கு வரேன்னு சொல்ற. உன்னை வச்சு வேலை பார்க்கணும் தலையெழுத்தா? டேய் தீபக்கு, என் வீட்டுல என் பொண்டாட்டி பாடா படுத்துறாடா. என் பொண்டாட்டி மேல உள்ள கோவத்தை தான் உன் மேல காமிச்சிட்டேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காதடா. ஒரு வீடு கட்டுறதுக்கு செங்கல் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி தான்டா நீ எனக்கு முக்கியம். நீ எதுவும் மனசுல வச்சுக்காதடா. வா டேப்பை போடி, நமக்கு அளப்போம். வா. ಪೊಲೀಸ್ ಕಣ. ನಿಲ್ಸು. ಹೆಲ್ಮೆಟ್ ಇಲ್ಲ, ಏನು ಮಾಡೋದು? ನೀನೇನು ಟೆನ್ಷನ್ ಮಾಡಬೇಡ, ನನ್ನ ಜೊತೆ ಒಂದು ಐಡಿಯಾ ಇದೆ. ಹೆಲ್ಮೆಟ್ ಇಲ್ಲಿಯಾ? ಇಬ್ರುದಿಲ್ಲ, 2000 ರೂಪಾಯಿ ತೆಗಿ. ಸರ್, ಈ ಗಾಡಿ ನಂದಲ್ಲ, ಇವಂದು. ಏನಿದ್ರು ಅವನ ಜೊತೆ ಮಾತಾಡಿ, ನಾನೊಂದು ಅರ್ಜೆಂಟ್ ಸೂಸು ಮಾಡಿ ಬರ್ತೀನಿ. ತೆಗಿ 2000 ರೂಪಾಯಿ. ತೆಗೀರಿ ಸರ್ ಕೈನಾ. ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ? ಯಾರು? ಮಿನಿಸ್ಟ್ರ ಮಗ. ಈಗಲೇ ಫೋನ್ ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ, ತಗೊಳ್ಳಿ ಸರ್, ಮಾತಾಡಿ. ಹಲೋ ಪೊಲೀಸ್ ಸರ್, ನಾನು CM ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಮರ್ಯಾದೆಯಾಗಿ ನನ್ನ ಮಗನ ಬಿಟ್ರೆ ಸರಿ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿನ್ನನ್ನು ಈಗಲೇ நாங்க ஒருத்தவங்க ஃபைட் அடிச்சுட்டே இருக்காங்கடா. விட்ரி, ரசனை கட்டவனா இருப்பான். போடா பொறுக்கி. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.